ஐயா ஆணைமுத்து அவர்கள் ஒரு சிறப்பான பணியை தமிழ்நாட்டுக்கு தந்தவர். எனக்கு திராவிட கழகத்தில் நிறைய பேரிடம் தொடர்பு உள்ளது. அது எப்படி என்றால், எனது பெரியப்பா அவர்கள் 1941 எங்கள் அக்காவுக்கு பெரியப்பா மகளுக்கு திருவரங்கத்தில் பெரியார் தலைமையில் ராகு காலத்தில் திருமணம் முடித்தார். செல்லையன். இது நான் சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கு. 1941 பெரியார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தார், கழகம் விளைவித்தார்னு சொல்ல. ஏன்னா முதல் திருமணமே 1941 இப்போ திராவிட கழகமே உருவாகலை. எங்கள் இல்லத்தில் என் வீட்டில் படம் கூட இருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு பெரிய படம், அந்த திருமண படம் இருக்கிறது. வந்தபோது பெரியார் வருகிறார் என்றால் தான் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 5 அக்கா தங்கச்சிங்க, 2 பெரும்பாலானவரும் அந்த திருமணத்தை புறக்கணிச்சுட்டாங்க சொந்தக்காரங்க. ஏன்னால் எங்கள் பெரியப்பா ஒரு சிக்கனமானவர். ஒரு திருமண அழைப்பு அனுப்பாமல் கையிலேயே மடல் எழுதி கீழே ஒரு பின்குறிப்புன்னு போட்டார். 100 மைல் 50 மைலுக்கு கல் தொலைவில் இருப்பவர்கள் இந்த திருமணத்துக்கு வர வேண்டாம், வாழ்த்து தெரிவித்தால் போதும் என்று சொன்னார். ஆனால் அதை மீறி எங்கள் அப்பா தான் சீர்காழியிலேருந்து அந்த திருமணத்துக்கு போனார். இது ஏனென்றால் பெரியாருடைய சிக்கன திருமணம் ராகு காலத்தில் நடந்தது. 41 ஒரு அண்மையில் ஒரு எங்கள் அத்தான் 99 வயசு ஒரு வாழ்ந்தார். அதனால் திராவிட கழகத்தில் எல்லாருக்கும் அவரை தெரியும். உதாரணமாக தந்தை பெரியாருடைய நினைவு நாள் 73 மறைஞ்சிடுறாரு. ஜனவரி திங்களில் சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் சங்கத்தின் சார்பில், அப்பொழுது ஆராய்ச்சி மாணவர் சங்கத்தின் செயலாளராக நான் இருந்தேன். அப்போது பெரியார் நினைவு நாளை கொண்டாடணும்னு ஆராய்ச்சி மாணவர் சங்கத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தேன். அப்போ துணைவேந்தராக இருந்தவர் ஐயா என்டிஎஸ் அவர். ஆனால் அப்போ சிபிஎம்ஐ சேர்ந்த சில மாணவர்கள் இங்கே அரசியல் தீர்மானம் கொண்டு வரக்கூடாது என்று எதிர்த்தார். அப்பொழுது அந்த சங்கமே உருவாச்சு. ஏன்னால் இருந்தது. ஐயா என்டிஎஸ் போய் அனுமதி வாங்கி அந்த சங்கத்தை துவங்கினேன். அந்த சங்கம் உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா செயற்குழுவில் பெரும்பான்மையானவர்கள் சமமாக இருந்தாங்க. அதனால் நான் சொன்னேன், பரவாயில்ல, தீர்மானத்தை நான் போடலைன்னு வந்துட்டேன். வெளியே நம்ம மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் 50 பேர் 2 நீங்கள் எப்படி அதை ஒத்துக்கிட்டு வரலான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இதை விட ஒரு சிறப்பான முறையில் பெரியாருடைய நினைவேந்தலை செய்யலாம். இறந்து 15 நாள்லேயே ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடந்தது. அப்பொழுது மத்திய நூலக கட்டத்தில் கீழே ஒரு ஹால் இருந்தது. அப்பொழுது இந்த கல்வி அமைச்சர் நாவலர் பெரியாரை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஏஎஸ்கே அவர்கள் 2 நூல் எழுதினார். பெரியார் பகுத்தறிவு சிகரம் 73 தான் அது பதிவு ஆச்சு. அவரை போய் கூப்பிட்டேன். அவர் வந்தார். நடிகவேல் எம்ஆர் ராதாவை போய் கூப்பிட போனேன். நடிகவேல் ராதா முதல்ல முரட்டுத்தனமாக நடந்தார். நான் படித்தவனெல்லாம் மதிப்பதில்லை, நான் வரமாட்டேன், படித்தவனெல்லாம் பதவி பக்கம் போயிடுவான் அப்படின்லாம் பேசினார். நான் பொறுமையாக கேட்டு ஒரு சில மணித்துறைகளில், ஐயா நான் செல்லையன் மைத்துனர்னு சொன்னேன். நம்ம செல்லையன், திருவரங்க செல்லையனா, வாங்கன்னு உள்ள அழைச்சிட்டு போயினேன். வரேன்னு தைரியம் கொடுத்தார். வந்தார். மிக சிறப்பான உரையை நிகழ்த்தினார். இந்த விழாவில் நான் அதை சொல்லி அந்த உரையை நினைவு கூர்ந்து என் உரையை துவங்கினான்னு இருக்கேன். நாவலர் பேசினார், எல்லாம் வந்தாங்க. இங்கே தம்பி நாகநாதன் வந்தார். என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். முதல்ல மறுத்துட்டேன். அவர் என்னவோ பிஹெச்டி பட்டோன்னார். பிஹெச்டி பட்டோன்னா எனக்கு என்னென்னு தெரியாது, எனக்கு எழுத படிக்கிறது தெரியாது. ஆனால் என்ன சொல்ல வேண்டும், எந்த அவையில் எப்படி பேச வேண்டும் என்று
பெரியாரிடம் நான் கற்றுருக்கிறேன், எல்லாம் படித்தவர்களாக இருக்கீங்க, நான் அதிகம் பேச மாட்டேன், ஏன்னா நாவலர் இருக்காரு, ஏஎஸ்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 1930களில் நான் நாடக மேடைகளில், நாடக கம்பெனிகளில் உதவியாளராக பணியாற்றிய பொழுது பெரியாருடைய பேச்சு கேட்கிறேன். அப்புறம் அப்போல்லாம் நான் அந்த நாடக கம்பெனி சார்பாக நான் தான் போய் தேநீர் காஃபிலாம் போய் வாங்கணும். நாடகம் ஒவ்வொரு ஊரில் நடக்கும். அந்த ஊர் புறத்தில் ஒரு ஐயர் கடை இருக்கும். அந்த கடைக்குள்ளே போனால் 7 அடி 8 அடி தூரத்தில் நின்றுக்கிட்டு ஐயா சாமி, ஐயா சாமி அப்படின்னு நாங்கள் சத்தமாக சொன்னால், டேய் அங்கேயே நில்லா அப்படின்னு ஐயர் சொல்லுவார். அந்த அந்த காலத்தில் லோட்டான்னு ராதா சொன்னார். அந்த நம்ம கோலையில் அது குச்சி வச்சுருக்க மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த 2 கப்பு காஃபியை கொடுத்தோன்னா அதில் ஊற்றுவார். காசை தரையில் வச்சுட்டு போவார், கையால் வாங்க மாட்டார். பெரியார் 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பலம் வருகிறார் தமிழ்நாட்டில். ஐயா சாமி என்கிற நிலை எப்படி மாறிச்சுன்னா, அந்த 40ல் திருப்பி அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி போகிறோம். ஹோட்டலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு காஃபி கொடுங்க பாப்பா அப்படின்னு வாடான்னு சொல்லி போய் வாப்பா அப்படின்னு மாறிடுச்சு, மரியாதை மாறிடுச்சு. பாப்பா என்ன காஃபியாக வாங்கிட்டு போப்பா. அப்போ கூட உள்ள உணவு விடுதியில் உள்ள உட்கார வைக்க அனுமதி கிடையாது, கொடுப்பாங்க, வாங்கிட்டு போகிறோம். பெரியார் 50களில் நாங்கள் போனோம். பெரியார் பயணம் தமிழகம் பூரா வெற்றி அடைந்து விட்டதற்கு இது ஒரு அடையாளம். நாங்கள் உள்ளே போய் சேரில் உட்காந்துக்கிட்டு ஐயரை காஃபி கொடுக்கணும். ஐயோ ஐயா சாமி வாப்பா, சாமி ஐயா சாமி வாடா, அப்புறம் கிட்ட போய் வாப்பா, அப்புறம் உள்ளே போய் யோ ஐயரே அப்படின்னு உட்காந்து. இந்த சத்தத்தின் ஒளியின் வித்தியாசத்தில் பெரியார் வாழ்கிறார். அவர் மாதிரி ஒரு எளிமைப்படுத்தி ஒரு பேரறிஞர் மாதிரி பேசினார். அது இந்த ஒளியின் வித்தியாசத்தில் வாடா வாப்பா ஐயா சாமி சாமி யோ ஐயரை, இந்த ஒளியின் வித்தியாசம் சத்தமாக பேசுவார் ராதா. அன்றைக்கி மைக்கு சரியில்லை, மைக்கை தட்டி விட்டுட்டார். மைக்கை தட்டிட்டு நாவலர்கிட்ட சொல்கிறாரு, நாவலர் இந்த பில்டிங்கை இடிங்க. அப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த பில்டிங்கை அதான் மூடிட்டாங்க கீழே. இப்போ பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு பக்கத்தில் அது வேலைக்கு வாடகைக்கு விட்டாங்க. இந்த பில்டிங்கில் எக்கோ இருக்குது, கான்ட்ராக்டாளர் சரியில்லை, அதனால் நான் பேசி பழக்கமானேன், பல அரங்குகளில் உறக்க பேசி, ஆனால் மைக் எல்லாமே பேசுகிறேன், தூரக வச்சுட்டு பேசினார். அவ்வளோ நாங்கள் பல்கலைக்கழகத்தில் நான் 500 மாணவர்களை தான் நான் இணைத்திருக்க முடியும். ஆனால் அந்த அன்றைக்கு 2000 பேர் அணிதிரண்டார். ராதாவுடைய பேச்சு மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அலையை உருவாக்கியது. அதனால் திராவிட கழகத்தில் பல்தரப்பட்ட கலைஞர்கள், அறிஞர்கள், அண்ணாவை எடுத்துங்க, அறிஞர் அண்ணா மாதிரி ஒரு பெரியாரை வித்தியாசமான பார்வையில் பார்த்தவர் யாரும் கிடையாது. ஏனென்றால் இதுக்கு ஒரே உதாரணம் நான் இங்கே சொல்லிட்டு நான் போனேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ஆளுமை இருக்குது. அந்த 15/11/57 தமிழக சட்டமன்றத்தில் பெரியாருக்கு எதிராக சட்ட எரிப்பு இதுக்கெல்லாம் போராட்டத்துக்கு எதிராக சட்டம் இயற்றுறாங்க. அப்போ சுப்பிரமணியம் தான் இருக்கிறாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்க. அது தேசிய கொடியை எரிக்கிறது, காந்தி படத்தை எரிக்கிறது, இது போன்ற தீய செயலில் ஈடுபட்டு நாட்டை அவமதிக்கிறார், அதுக்கு ஒரு தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த சட்டம் முன்வைக்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க ஆதரிக்கிறாங்க, தீவிரமாக தண்டனை வழங்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கேன். அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியில் எதிர்க்காங்க. அப்போ காசிக்கான ஒரு கட்சி இருந்தது.
நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, காங்கிரஸ் சீர்திருத்த கட்சின்னு. 57 அவங்க தான் அதிகமாக வந்துட்டாங்க. 40 சீட்டு. அவங்க காசிக்கா தான் எதிர்கட்சி தலைவர். அண்ணா எதிர்கட்சி தலைவர் இல்லை. அண்ணா 15 தான் சட்டமன்றத்தில் இருந்தார். காசிக்கா காங்கிரஸ் சீர்திருத்த கட்சியை சேர்ந்தவர்களும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அண்ணாவுக்கு பேச வாய்ப்பளிக்கிறாங்க. அண்ணா எடுத்தோட சொல்கிறாரு, காந்தி படத்தை எரித்தார், தேசிய கொள்கையை எரித்தார் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எந்த பெரியாருடைய பேச்சுக்கு பின்னால் இருக்கிற நோக்கங்களை புரிந்து கொண்டால் இந்த சட்டங்கள் எல்லாம் வந்திருக்காது. ஏன்னால் இப்போ உங்கள் காமராஜரே அவர் தான் ஆதரிக்கிறார், உங்களை அவர் ஆதரிக்கிறார், அவரை நீங்கள் தண்டிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, பெரியார் எந்த நோக்கத்துக்காக இதெல்லாம் தீமையை நினைக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் காந்தி இறந்தவுடன் காந்தி நாடு என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று அறிக்கை விட்டவர். அது என்ன உங்களுக்கு முரண்பாடாக உங்களுக்கு தெரியலாம். பெரியாருக்கு மனதில் பட்டது அந்த காலகட்டத்தில் எது சமுதாயத்துக்கு நல்ல பயக்குதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர். அதனால் நீண்ட கால விளைவுகள்லாம் ஒன்று இருக்கும். நீண்ட கால விளைவுகள் அடிப்படையில் நான் இதை உற்று நோக்கி இந்த சட்டத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இந்த அரசு இந்த சட்டத்தை பின்வாங்க வேண்டிய ஒன்று 15/11/1957 பேசுகிறார் அண்ணா. அப்போ சிஎஸ் எழுந்து சொல்கிறார், நீங்கள் தான் அவருடைய அருமை மகனாச்ச, அதனால் நீங்கள் போய் பெரியார்கிட்ட சொன்னால் கேட்பார், சட்ட எரிப்பு போராட்டத்தை நிறுத்திடுவார், நிறுத்திட்டா இந்த சட்டத்தை நாங்கள் பண்ணணும். அதுக்கு அண்ணா சொல்கிறார் பதில் திருப்பி. சிஎஸ் சொல்கிறாரு, அதுக்கு அண்ணா சொன்ன வார்த்தை, தந்தையை மகன் காணுவது தவறல்ல. அப்படியே தந்தையை மகன் கண்டாலும் அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார், நானும் அவரோட போய் இணைந்துடலாம் இருக்கலாம். ஆனால் இந்த செய்திகள்லாம் பெரியாருக்கு எட்டாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சட்டவல்ல நீங்கள் தினமும் ஏடுகளில் வருகிற செய்திகளை நீங்கள் பெரியார் பார்த்துருப்பார். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு சிஏ சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் காலம் வரும்போது நான் அவரை போய் பார்ப்பேன்னு சொல்கிறேன். 57 பார்க்கறது மட்டும் இல்லை, உடனே இது பெரியார் மத்திய சபையை பெரியாருக்கு காண்பிக்கிறார். இது ஒரு பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவைன்னு சொல்கிறார் அண்ணா. அது மட்டும் இல்லை, கடவுள் பட நீக்க உத்தரவை நீக்கினார். இந்த கடவுள் பட நீக்க உத்தரவை கோர்ட்லெல்லாம் நடந்து வழக்கெல்லாம். ஆனால் கடைசியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த கடவுள் பட நீக்க உத்தரவு சரின்னு தான் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. அதே மாதிரி சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வராரு. சுயமரியாதை திருமணம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் கொண்டு வராரு. இதெல்லாம் அதுக்கப்புறம் அதே ஆண்டு 67 திருச்சியில் பெரியாருடைய பிறந்த நாளுக்கு போகிறார். அப்பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. அண்ணா போய் திருச்சியில் தங்கியிருக்கிறப்ப ஆசிரியர் வீரமணி போய் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஊர்வலம் இருக்க நீங்கள் வருவீங்களான்னு. ஏனென்றால் நான் உங்களுக்கு நிகழ்ச்சியில் தான் பேசுவது, ஒரே நிகழ்ச்சிகளுக்கு தான் உங்களுக்கு சூரட்டிலாம் விளம்பரப்படுத்தியிருக்கோம். 11 மணிக்கு ஊர்வலம் கிளம்புதே வரீங்களா? உடனே அண்ணா நான் வரேன்னு சொன்னார். அந்த ஊர்வலத்தில் பெரியாரும் அண்ணாவும் உட்காந்து ஊர்வலம் வந்தார். அன்பில் தர்மனிக்கு தான் அந்த குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு வருவார். அதில் அண்ணா சொல்கிறார் பின்னால், இங்கே என்னை அழைத்தவர்களுக்கு தெரியும், திராவிட கொடியை வடிவமைத்தவன் நான், திராவிட கழக தீர்மானத்தை முன்மொழிந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் கண்ட தலைவர் பெரியார், கொண்ட ஒரே தலைவர் பெரியார், என் வாழ்நாளில் வசந்த காலம் என்று ஒன்று இருந்தால் அது பெரியாருடன் நான் கழித்த காலங்கள் தான் என்று அண்ணா சொன்னார். இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளுங்க. நம்ம அதில் நம்ம யாரையும் நான் பெரியாரோட பழகினவங்கள நான் யார்கிட்டையும் திருவாரூர் தங்கராஜாவோட நான் நன்றாக அறிவேன். எங்கள் ஊருக்கார் வேறு, அதனால் மட்டும் இல்லை, நேரடியாக தெரியும். அதனால் அவர்கிட்ட இருந்த ஒரு ஆளுமே ஒரு திருவாரூர் தங்கராஜே பல பேருக்கு தெரியாது. திருவாரூர் தங்கராஜே திராவிட கழகத்தில் சேர்ந்தது கலைஞர். 1947 திருவாரூர் நகரில் கலைஞர் பெரியாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறார். துக்க நாள் என்று அறிவித்து மைக் பண்ணி
எதிர்த்து யார் பிரச்சாரம் பண்ணணும்னா திருவாரூர் தங்கராஜ் காங்கிரஸ். இன்னும் வரலாற்றில் பல நீங்கள் திராவிட கழகத்தில் இருப்பவர்கள் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகுதான் திருவாரூர் தங்கராஜ் கலைஞர்கிட்ட தொடர்பு கொண்டு திராவிட கழகத்தில் செய்கிறார். இது எப்படி எனக்கு நல்லா தெரியுத, இருந்தாலும் ஆணைமுத்தோடு இது தொடர்பு இருப்பதனால் நான் சொல்கிறேன். 96 கலைஞர் ஆட்சி வருது. கலைஞர் ஆட்சி வந்த உடனே பெரியார் விருது முதல்ல அறிவிக்கிறாங்க. பெரியார் விருது அறிவித்த உடனே கலைஞர் என்னோட நடைபயிற்சி சொல்கிறாரு, நம்ம ஆணைமுத்துக்கு முதல் பரிசு கொடுக்கலாம் நினைக்கிறேன். வயதில் மூத்தவர், பெரியார் சிந்தனைகளை முதலில் வெளியிட்டவர், நீண்ட நாள் இந்த இயக்கத்தோடு தொடரக்கூடியவர், அவருக்கு கொடுக்கலான்னு சொன்னேன். நான் வழக்கமாக அவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட எனக்கு நல்ல தொடர்பு உண்டுங்க, அவர் வாங்க மாட்டார் விருது. கலைஞருக்கு கோவம் வந்துச்சு. உடனே ஏன்னா நீனே வேணாங்கிறியா, அவர் ஃபோன் நம்பரை கொடு. செல்லில் ஃபோன் பண்ணுறார். அவர் நான் சொன்ன கேட்டு சொல்கிறார், ஐயா நீங்கள் வேறு ஆளுக்கு கொடுங்களாம். மறுநாள் கலைஞர் திருவாரூர் தங்கராஜை மனதில் வைத்து சொல்கிறார். திருவாரூர் தங்கராஜுக்கு தான் முதல் பெரியார் விருது கிடைக்கிது. ஆணைமுத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆணைமுத்து, நான் திருவாரூர் தங்கராஜை தேர்ந்தெடுத்திருக்கேன், ஒன்று கருத்து நான் இல்லை, சரியான முடிவையா. இது போன்ற பல நிகழ்வுகள். ஏனென்றால் திருவாரூர் தங்கராஜ் நடுவில் கலைஞரை கடுமையாக விமர்சனம் பண்ணினார். உங்களுக்கு தெரியாது, எம்ஜிஆர் ஆட்சியில். ஆனால் கலைஞர் அதை பொருட்படுத்தவே இல்லை. திருவாரூர் தங்கராஜுக்கு தான் கூப்பிட்டார். அந்த விழாவிலேயே சொன்னார், திருவாரூர் தங்கராஜை திராவிட கழகத்துக்கு அழைத்து வந்தவன் நான், அதனால் அவருக்கு நான் பரிசு கொடுப்பதில் எனக்கு பெருமை அளிக்கிறேன். இது ஏனென்றால் இது மாதிரி தான் நான் ஆணைமுத்து ஐயாவையும் பார்க்குறேன். ஆணைமுத்து ஐயாவை 1973 நான் முதல்ல பார்க்குறேன். அப்பொழுது பீப்புள்ஸ் லாட்ஜின்னு எக்மோரில் ஒரு இருந்தது. நோபல் கோவிந்தராஜன்னு அவர் கூட வந்தாங்க. நான் இந்த பெரியார் சிந்தனைகள் பதிப்பு விளம்பரத்தை பார்த்து 150 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்கே பீப்புள்ஸ் லாட்ஜ் விடுதி நான் நிற்கிறேன். இவங்க ரூமை பூட்டிட்டு அங்கே இருக்க ஒரு பையன் சொன்னான், பக்கத்தில் ஹோட்டல், அங்கே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தங்குற இடம் மட்டும்தான், அங்கே சாப்பிட போயிருக்காங்க, உட்காருங்க உட்காந்து. ஒரு 20 நிமிடம் கழித்து 2 பேர் வந்தாங்க. நோபல் கோவிந்தராஜும் இவன் வந்த உடனே உள்ள ஆக்ஷன் பண்ணி, என்ன தம்பின்னு என்னை கேட்டார். நான் நாகநாதனுங்க பேர், சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்னா உங்கள் விளம்பரம் பார்த்தேன், வாங்கன்னு சொல்லிட்டு 150 ரூபா போட்டேன். முதல் பற்று சீட்டு என்னது தான், முதல் பெயர் என்னது தான். அது ஆணைமுத்து ஐயாவே 2வது வெளியீட்டு விழாவில் மேடையிலே சொன்னார், முதல் பற்று சீட்டு பெரியார் சிந்தனைகள். இது பெரியார் சிந்தனைகளை வாங்கினதுனால என்ன அப்படின்னா, அதுதான் ஆணைமுத்துடைய சிறப்பு. நான் வாங்கி ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 1500 பக்கம், அந்த 3 வால்யூம் சிகப்பு அட்டையில் இருக்கும், அந்த பெரியாரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன செஞ்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் வித்துட போகுதுன்னு இன்னும் ஒரு அந்த விழா முடிகிறதுக்கு முன்னே 300 ரூபா கொடுத்து 2 வாங்கினேன். ஏனென்றால் அந்த ஒரு படி எனக்கு எப்படி பயன்பட்டதுன்னா, 1980 நான் சைனா செல்லும் பொழுது பீக்கிங் மாணவர்களில் தமிழ் நூலகம் இருக்கிறது. அங்கே இதை தான் நான் பெருசாக கொடுத்தேன். அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைந்தாங்க. பீக்கிங் வானொலியில் வாங்கோசின்னு இயக்குனராக நல்ல தமிழ் பேசுவார் சொன்னார், இவ்வளோ பெரிய சமூக புரட்சியாளரை நாங்கள் ஏன் பார்க்கவே இல்லை. எதுக்கு சொன்னேன்னா, ஒரு பதிப்பு நூல் வடி வந்தால் உலகம் பூரா செய்தி எட்டுகிறதுக்கு இது ஒரு சிறிய அடையாளமாக நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் என் துணைவியார் அப்போ என் பல்கலைக்கழகத்தில் எனக்கு 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு சேர்றாங்க. சாரதாராஜின்னு ஒரு அம்மையார்கிட்ட அவங்க பிஹெச்டி பண்ணுறாங்க. சாரதாராஜ் யாருன்னா, இப்பொழுதுதான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், அவங்க இந்தியஸ் ஐயா கூட சிஎஸ் சுப்பிரமணியம் பிரசிடென்சி காலேஜில் ஒன்றா படித்தவங்க. தமிழ்நாட்டிலேயே தான் முதல் நான் பிராமின் பிஹெச்டி அவங்க தான், சாரதாராஜ் 1940. அப்படி பார்த்தா நான் இப்போ அவங்க மகள் அன்பியில் இறந்துட்டாங்க. அங்கே டெல்லியிலேருந்து ஒரு பிஜே தாமஸ்ன்னு ஒரு பேராசிரியர் அவங்ககிட்ட தான் பண்ணாங்க.
முதல் பேராசிரியர் தான் கில்பர்ட் ஸ்லேட்டர். ஸ்லேட்டர் தான் திராவிட இயக்கத்தை பற்றி முதல்ல எழுதினவர், நூலாக எழுதினவர். திராவிடியன் எலிமெண்ட்ஸ் இன் இந்தியாஸ் கல்ச்சர்னு எழுதினவர். ஆங்கிலத்தில் பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் அதை மொழிபெயர்த்தார். அதுக்கடுத்து தான் பிஜே தாமஸ் வர்றாரு. பிஜே தாமஸ் கிட்ட தான் இந்த அம்மா பண்ணுறாங்க. அதாவது சென்னையினுடைய பொருளாதார தமிழ்நாடு பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி மாகாணத்தினுடைய பொருளாதார சமூக நிலைகள் இங்கே அருமையான ஒரு கற்று நான் வரும்போது கூட அதை படிச்சுட்டு வந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நாம் எவ்வளோ தூரம் பின்தங்கி இருந்திருக்குங்கிறது அந்த புத்தகத்தை பார்த்தாலே தெரியும். மிகவும் பின்தங்கி இருந்தோம், மிக மிக கொடுமையான நிலையில் இருந்தோம். கில்பர்ட் ஸ்லேட்டர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார், இன்னொரு புத்தகத்தில் அந்த திராவிடியன் எலிமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கார். இந்த திராவிட மொழி குடும்பம் 7 மொழிகள் இருக்குது. 1911 புள்ளி உரத்தைப்படி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் திராவிடர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரே கவலை இருக்கு. அவர் என்ன சொல்லுவார், உலகத்தின் மற்ற நாகரிகம் இன்றைக்கி கீழாடி வந்துருச்சு, தொல்பொருள் செய்திகள்லாம் வந்துருச்சு. ஆனால் கில்பர்ட் ஸ்லேட்டர் சொன்னது 3000 ஆண்டுகளுக்கு முன்பேன்னு சொன்னார் அவர். ஏனென்றால் அவர் சொல்கிறார், அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். மற்ற உலக நாகரிகங்களெல்லாம் வேட்டையாடும் சமுதாயமாக இருந்த காலத்தில் திராவிட நாகரிகம் உயர் நாகரிகமாக இருந்தது என்று குறிப்பிட்டார். அப்போ ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியை படமாக வெளியிட்டார். அந்த புத்தகத்தை இப்போ நான் வச்சுருக்கேன். அந்த காலத்திலேயே அவர் 1915 வராரு, 20 புத்தகம் வெளியே வருது, 20 இந்த அதுக்கு பேர் தான் பிஜே தாமஸ் வர்றாரு. பிஜே தாமஸ் கிட்ட தான் சாரதாராஜன் பண்ணுறாரு. சாரதாராஜி கொஞ்சம் இந்த ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வாங்க பிஹெச்டி மாணவர்கள்ட்ட. உடனே பெரியார் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, எங்கே அவருக்கு என்ன சோர்ஸ் மெட்டீரியல், அவருக்கு என்ன கலா ஆய்வுக்கான கருத்து எல்லாம் எங்கே? உடனே என் துணைவியார் போய் இதை காட்டினாங்க. இந்த 3 வால்யத்தை 1500 பக்கத்தை பார்த்தோன்னா அந்த அம்மா நீங்கள் பண்ணலாம், ஆய்வு தொடரலான்றாங்க. இந்த பல அந்த கலா ஆய்வுக்கு வேண்டிய கருத்துக்களை என்னுடைய மாமனார் ஜமதக்கனி தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தார். ஏன்னால் அவர் பெரிய ஆங்கில புலவர், சமஸ்கிருத புலவர், இந்தி புலவர். அவர் பண்பொழி சுலபமாக மொழிபெயர்த்துட்டார். அப்போ நான் என்ன பார்த்தேன் அந்த தொகுப்பில், ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்தது சோஷியோ எக்கனாமிக் தாட்ஸ் ஆஃப் பெரியார் ஈவ ராமசாமி என்கிற முதல் தீசிஸ் சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் 75வது ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. என்னுடைய துணைவியார் தான் சமர்ப்பித்தாங்க. அதற்கு யார் காரணம் என்றால் ஆணிமுத்து. ஏன்னா அந்த கைடே சொல்லிட்டாங்க, நீங்கள் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, எங்கே இருக்குது, என் தந்தையார் மொழிபெயர்ப்பார் கொடுத்துருவான்னு சொல்லி அந்த பண்ணாங்க. அதற்கு பிறகு அனிதா டீல்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. நிறைய பிஹெச்டி தீஸ் வந்து இதில் என்னன்னா, ஆணைமுத்துடைய சிறப்பு என்னன்னா, நீங்கள் அதுக்கு அதை பிரிச்சிருப்பார். பெரியார் மொத்தமாக அவர் போடலை. சமுதாயம் என்ன இருக்க, பெண்கள், மரண செய்திகள்லாம் தனியாக தொகுத்திருப்பார், பிறந்தநாள் செய்திகள் தனியாக தொகுத்திருப்பார். அதாவது ஒரு பொருளாதாரம் தனியாக பிரிச்சிருப்பார். இப்படி போய் உடனடியாக ஒரு ஆய்வாளர், இப்பொழுதெல்லாம் நமக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு, ஒரு கைபேசியிலே எல்லாத்தையும் தெரிந்துக்க முடியுது. அந்த காலத்தில் கையால் தான் எழுதணும். அந்த காலத்தில் இவர் ஒரு ஆய்வு கட்டுரைக்கு வேண்டிய தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கு ஆய்வு கட்டுரையாளர்களுக்கு புரியும்படியும் அவருக்கு வசதி செய்து கொடுத்த ஒரு சிறந்த ஆய்வாளர் என்பதை நான் அவரிடம் தெரிவித்தேன். 2, அவர் சிந்தித்தை கொண்டிருப்பார், எழுதி கொண்டிருப்பார். அந்த தொகுப்பு பெரிய மாற்றங்களை உருவாக்கி, நான் சொன்ன பீஜிங்கிலேருந்து சென்னை பீஜிங்லேருந்து சென்னை வரலும் அவருடைய ஆணைமுத்துடைய படைப்பு வெளியானது காரணத்தால் பெரிய மாற்றங்கள் உருவானது. அதற்கு பிறகு அவருடன் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது, தொடர்பு. 1972ஆம் ஆண்டு நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் ஆயிட்டேன். 75லேயே நான் டெல்லிக்கு
தேர்வாணையத்துக்கு ஒரு பணிக்காக நான் போகிறேன். அப்போ அதே தொடர் வண்டியில் ஆணிமுத்தையா ஒரு 30 பேர் அதில் வராங்க. எங்கே போகிறாங்கன்னா மொரார்ஜி தேசாயை சந்திக்க போகிறாங்க. இதுதான் நீங்கள் மண்டல் குழு இடஒதுக்கீடு பங்கீடுன்னு சொல்கிறீங்களே, அவர் அப்போ ஆல் இண்டியா பேக்வர்ட் கிளாஸ் அசோசியேஷன் இருந்தது. அப்போ பிஜேபியில், அப்போ பிஜேபி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங்கு, ஜெகஜீவன் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆக்கினாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். இதை போய் ராமாவதி சிங்கின்னு எம்பியாக இருந்தார். அவர் சக்தி வாய்ந்த ஜனதாதள கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். 7-8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து கொண்டு ஆணிமுத்தையா மொரார்ஜி தேசாயை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த 340வது விதி அரசியல் சட்டத்தின்படி பேக்வர்ட் கிளாஸஸ், சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் தான் இருக்குது அரசியல் சட்டத்தில். அதுதான் பல பேருக்கு தெரியல. 340வது சட்டத்தில் என்ன இருக்குன்னா, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், சமுதாயத்திலும் கல்வியிலும் பின்தங்கியவர்களுக்கு ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்ற ஒரு சட்டப்பிரிவு இருக்கும் இந்திய அரசியல் சட்டம். அதன் பிரகாரம் தான் இந்த காகா கலேக்கர் கமிட்டி அமைச்சாங்க. இது அந்த காகா கலைஞர்களை இப்போ எடுத்து வந்ததுக்கு காரணம் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். இது 1955 வந்த காகா கலேக்கர் ரிப்போர்ட். இந்த காகா கலேக்கர் ரிப்போர்ட்டவே சாதாரணமாக இடம் போட்டாதீங்க. காகா கலேக்கர் ஒரு காந்தியவாதி. அது மட்டுமல்ல, அவர் பார்ப்பனராக இருந்தாலும் ஒரு முற்போக்கானவர். அவர் பல கருத்துக்களை இதில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு என்னன்னா, இந்தியாவில் அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். தமிழ்நாட்டில் அப்போது தொடர் வண்டி நிலையத்திலையும் ரிசர்வேஷன் இருந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் ரயில்வேலையும் இங்கே தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன். அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட கேள்வி, அந்த இதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அதிகமான முறையில் உயர் ஜாதியில் இருக்கிற பிராமணர்களையும் கூப்பிட்டு கேட்குறாரு. அவரும் பிராமின் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ரயில் தொடர் வண்டி துறையில் இருப்போர் பின்தங்கியும் சிறப்பாக பணிபுரிகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஒரு இடத்துல எழுதுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த மிக பொருட்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு இடம் தராதது மிகவும் கொடுமையானதுன்னு ஒரு கருத்து சொல்கிறார். ஆகவே அவர்களுடைய இந்தியா சுதந்திரம் அடைந்தால் ஒரு திட்டம், குறிப்பாக அவர் சொல்கிறார், சமூக நலத்திட்டங்கள், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமை நடைமுறைப்படுத்தும் போது அந்த சமுதாய பிரிவினர் அந்த சமுதாய பிரிவினருக்கு போய் சேருது. அந்த சமுதாய பிரிவினரே அந்த திட்டங்களை நிறைவேற்றினால் மக்களிடம் அரசுக்கு நல்ல தொடர்பு ஏற்படும், திட்டமும் சிறப்பாக செயல்படும். எனவே அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதான் முடிஞ்சு போச்சு. அதில் நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன், நேரு அதை தூக்கி எறிஞ்சிட்டார் காலைக்கல்ல. இப்போ இல்லைன்னு கூட சொன்னாங்க. நான் வேறு இந்த நேரம் காலம் கருதி அதை நான் சொல்ல, வேற ஒரு அறிக்கையிலே இருக்கு. நேரு அதை எதிர்த்திருக்கார். நேரு நடைமுறைப்படுத்தவில்லை திட்டம். ஆனால் மொரார்ஜி தேசாய் என்ன கோவப்பட்டார். அந்த கூட்டத்தில் நான் போயிருந்தேன். போயிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக போனேன். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வெளியே வரப்போ நானும் அவங்க கூட கலந்துக்கிட்டேன் என்னுடைய பணி முடிவு. அப்பொழுது மொரார்ஜி தேசாய் இவங்க எம்பிகள் 7 பேர், ஆணிமுத்தையா, பேக்வர்ட் கிளாஸ் அந்த சங்கத்துடைய பிரதிநிதிகள்லாம் கொடுக்குறப்ப மொரார்ஜி தேசாய் சொல்கிறார், நேரு சொன்ன மாதிரியே தான் இவனு சொல்கிறார். நேரு தூக்கி எறிஞ்சாருங்கிறாங்க காலைக்கு போட்டேன். You drove away the Brahmins from Madras province. You want reservation? மொரார்ஜி தேசாய் உடனே ஆணிமுத்தையா தமிழ்நாடு IAS லிஸ்ட் எடுத்து காட்டுறாங்க. 75% மேலே அவங்க தான் இருக்காங்க IAS. அதனால் நாங்கள்
இது அரசியல் சட்டப்படி 349 விதிப்படி நீங்கள் அமைக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது அமைக்க வேண்டியது அரசனுடைய கடமை. கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டின்னே சொல்லியிருக்கார் சொன்னார். அதனால்தான் இது முதல் இவர் கொடுத்ததில் அவருடைய பங்கு பெரும் பங்கு. பல பேர் வலியுறுத்தினாங்க, திராவிட கழகங்கள் வலியுறுத்துது, மற்றவங்க வலியுறுத்தினார்கள், திமுக வலியுறுத்தினது. இதை முதலாக போய் எடுத்து சொன்னவர்கள் ஆல் இண்டியா பேக்வர்ட் கிளாஸ் சங்க பிரதிநிதிகளுடன் அன்றைக்கு ஆளுங்கட்சியுடைய 10 எம்பி கொண்டு போய் கொடுத்தார். அதனால்தான் மண்டல் கமிஷன், காகா காலேக்கர் கமிஷனும் சரி, மண்டல் கமிஷனும் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறந்த ஆய்வாளர்களை இணைத்து கொண்டு தான் 2 காகா கலேக்கரும் இணைத்துக்கிட்டார். அவுட்ஸ்டாண்டிங் சோஷியாலஜிஸ்ட்லாம் அந்த கமிட்டியில் இருந்தாங்க. 31 சென்சஸை வச்சு ஒரு சராசரியாக கணக்கெடுத்து ஒரு 27% உண்டு. ஆனால் 50% மேல் இருக்கும்னு மண்டலுக்கும் தெரியும். அதுதான் அங்கே தான் ஒரு இன்றைக்கு நரேந்திர மோடியே அதை ஜாதிவாரி கணக்கெடுக்க தவறானா, நீங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சு போயிடும். மக்கள் தொகை ஜாதி வாரிய மக்கள் கணக்கு எடுப்பு தொகை தேவை என்பதற்கு இது ஒரு விஷயம் தேவையானது என்பது என்றால். 2, நான் இன்னொன்று அவரை பற்றி சொல்லியாகும். நான் 2006 இந்திய பொருளாதாரம் இருளில் ஒளி என்கிற ஒரு புத்தகத்தை நான் 1500 படிகள் போட்டேன். அது விற்று போச்சு. 2வது படிகளும் இப்போ ஒரு 10 படிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நூலகத்துக்கு அதை கொடுக்குறேன். அந்த புத்தகம் எழுதுகிற பொழுது இந்த சமூக 2 கருத்து அதில் எனக்கு இருந்தது. என்னென்னா, அப்பொழுது லெஃப்ட்வேர்ட் பதிப்பகம் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை ஆங்கிலத்தில் கொண்டு வந்தாங்க. அதை யார் வழியாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அப்போ KR நாராயணன் வழியாக அதை ரிலீஸ் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்பொழுது கோபாலகிருஷ்ண காந்தி, ராஜாஜியுடைய பேரன், காந்தியுடைய பேரன், அவர் தான் அவருக்கு ப்ரைவேட் செக்ரட்டரி அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவரை அந்த புத்தகத்தை படித்த உடனே லெஃப்டோட அதை சொன்னது பதிவாக்கி இந்து பத்திரிகையில் வந்திருக்க என் புத்தகத்தில் பக்கத்தோடு பதிவிட்டிருக்கேன். என்ன சொன்னார்னா, KR நாராயணன், இந்தியாவில் ஏன் புரட்சி ஏற்படுது, இந்த இந்திய பொருளாதார விரலில் ஒளியில் இந்த புத்தகத்தில் அதை எழுதி, அதில் ஏன் ஏற்படலைன்னா, இங்கே இந்த வர்க்க பிரிவை தடுப்பது ஜாதி பிரிவு, வர்க்க போராட்டத்தை தடுப்பது ஜாதி பிரிவு. ஏன் வர்க்க போராட்டம் நடக்கல? ஜாதி போராட்டங்கள் ஜாதி பிரிவால் நடக்கலை. இதை முற்றிலும் உரைந்தவர் பெரியார் ராமசாமின்னு சொன்னார். இதை எழுதினவர் காந்தி, இந்த சொன்னவரை அதை அப்படியே கேட்டு எழுதினவர் கோபாலகிருஷ்ண காந்தி தான். கோபாலகிருஷ்ண காந்தி தான் இதை சொல்லியிருந்தார், எழுதியிருந்தார். அதை நான் வச்சுருக்கேன். அதை அந்த புத்தகத்தை எழுதுகிறப்ப நான் அப்பொழுது மார்க் கலாண்டர் கம்பீட்டிங் ஈக்குவாலிட்டிஸ் லா அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் இன் இந்தியா ஒரு புத்தகம் வந்தது. அதை நான் தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. அப்போ ஆணைமுத்து ஐயாக்கிட்ட தான் அந்த புத்தகம். அவரை எவ்வளோ துல்லியமாக அவர் புதிய அந்த பதிப்பை எங்கேயும் தேடி பார்க்குறேன், எங்கேயும் கிடைக்கல, நூலில் கிடைக்கல. அதில் எனக்கு கிடைச்சிது. இவர்கிட்ட கேட்டேன், அவர் ஒன்று சொன்னார், ஐயா இதை பத்திரமா படிச்சுட்டு ஒரு 40 நாளில் திருப்பி கண்டிப்பாக கொடுத்துருன்னார். ஐயா, நான் எந்த புத்தகத்தையும் உங்கள்கிட்ட வாங்கினதில்லை, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன், அதனால் இது காசு கொடுக்காமல் வாங்குறேன், திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னால் இப்போ திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ அந்த புத்தகம் கூட பாலாஜி வளவன் எங்கே இருக்குன்னு தேடி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னால் அந்த புத்தகம் இப்போது கிடைக்கல. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புத்தகத்தில் இருக்கு, இந்தியாவில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு தான் 94 தான் நரசிம்மராவ் மண்டல் கமிஷன் உடைய அறிக்கையின்படி அரசாங்க பதவிகளுக்கு மட்டும் ஆர்டர் கொடுக்குறாரு. அதான் 47. அதில் மார்க் லாண்டர் என்ன சொல்கிறாரு, 1950 ஐயா ஆணைமுத்து கொடுத்த புத்தகத்தில் இருக்குது. மார்க் லாண்டர் 1950 1950
77 வரை இடஒதுக்கீடு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தில் 50 நீதிபதிகள் விசாரித்துள்ளனர். இவர்களில் 20 தவிர மற்ற நீதிபதிகள் இக்கொள்கைக்கு எதிரான தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். ஒரு நீதிபதி கூட இடஒதுக்கீடு கொள்கைக்கு ஆதரவாக இருக்கவில்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கஜேந்திர கட்கர் உச்ச நீதிமன்றத்தில் தோகா ரங்காச்சாரி என்ற 2 சிறிய வழக்குகளில் தீர்ப்பில் இடஒதுக்கீடுக்கு ஓரளவுக்கு ஆதரவான இடஒதுக்கீட்டை அளித்திருக்காங்க. அதை சொல்கிறார். இது பக்கம் 480 அங்கே இருக்கு. அவர் அடுத்ததான் இவங்க நீதிபதிகளை தாக்குறாருன்னா விமர்சனம் செய்கிறார். அவர் பெரிய பிரித்தானிய பேராசிரியர். இந்தியாவிலேயோ அல்லது வெளிநாட்டிலோ சட்ட பயிற்சி பெற்ற நீதிபதிகள் அல்லது வழக்கறிஞர்கள் முறை சார்ந்த சட்ட கொள்கைகளை முன்னிறுத்தி ஆய்வு செய்கிற சட்டக்கல்வியை பயின்றவர்கள் என்றாலும் சட்டக்கல்லூரிக்கு வெளியிலோ அல்லது சட்டக்கல்லூரிக்கோ சமூக தாக்கம் முழுமையாக பெறார்கள். அவர்கள் தொழில் நடவடிக்கைகளும் இந்த குறைபாட்டை சரி செய்ய வாய்ப்பில்லை. Judges and lawyers, whether trained in India or abroad, have been exposed to legal education, which trusts formal analytical treatment of legal doctrine rather than consideration of policy. They have virtually no exposure to social inquiry in or out of law college. There is little in their professional life to set up their business. அதனால தான் நான் இப்போ தப்பாக நினைக்கிறேன். சந்திரஜூத் கூட சமீபத்தில் நான் சிந்தனையாளரில் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். அதாவது சந்திரஜூத் என்ன செய்கிறாரு, இதுக்கு போகிறாரு கோவிலுக்கு. அதான் கஜினி முகமது தாக்கினார் சோமநாத் டெம்பிள். அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் இப்போ நேற்று கூட ஒரு சந்திரஜூத் உரையை பார்த்தேன். நீதிபதிகள்லாம் எப்படி இருக்கணும்னு அந்த ஒரு டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் இதை பற்றி சொல்கிறார். இந்த நீதிபதி சந்திரஜூத் கோவிலுக்கு போய் காவி உடையோடு தான் போகிறார், மனைவியோட வெளியே வராரு, பேட்டி கொடுக்குறாரு. அப்போ சந்திரஜூத் காவி உடையில் கோவிலுக்கு சென்றதை பற்றி டெல்லி பல்கலைக்கழக இந்தி மொழி பேராசிரியர் அபூர்வ ஆனந்த் ஃப்ரண்ட்லைனில் வந்திருக்கு ஜனவரி 11, 2024. நீதிபதி சந்திரசூட் அரசமைப்பு சட்டத்தை சார்ந்துதான் கருத்துக்களை கூற வேண்டுமே தவிர ஒரு அரசியல்வாதி போன்று பொது வழியில் பேசுகிறார். ஏன்னா அதில் நான் உடனே இதில் சொன்னேன், காந்தியார் காந்தியார் அதை கோட் பண்ணுறார். காந்தியார் சட்டை இல்லாமல் போனார், இவர் சட்டை இல்லாமல் போகிறார். அதெல்லாம் இவர் சொன்னது தப்பு. காந்தியார் சட்டைக்கு இங்கே மதுரைக்கு வந்தப்போ தான் காந்தியார் இந்த வேளாண் குடியினர் பார்த்து தான் எடுத்தார். ஆனால் காந்தி இதே காசிக்கு போயிருக்கார். இவர் சோமநாத் டெம்பிளுக்கு போனார், அவர் காசிக்கு போனார். இவரே பிராமணர் பார்ப்பனர், அதாவது மகாராஷ்டிரா பார்ப்பனர். காந்தி தமிழ்நாட்டில் அதை நான் எழுதினேன். முதலாவதாக இந்தியாவுக்கு வந்த பிறகு 3வது முறையாக கல்கத்தாவிலிருந்து ராஜ்கோட்டுக்கு செல்லும்போது காந்தி சொல்கிறார், நான் காசியில் தங்கி முடிவெடுத்தேன். காசியில் பல இடங்களுக்கு செல்ல எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த காசி நகரில் தர்மசாலாவில் பாண்டாக்களுடன் ஒரு நாள் தங்கியிருந்தேன். பாண்டாக்கள்னால் உங்களுக்கு தெரியும், நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், மற்றவங்க பேசணும். தர்மசாலாவில் பாண்டாக்களுடன் ஒரு நாள் நான் காசியில் ரயிலை விட்டு இறங்கும்போது பல பிராமணர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் ஓரளவுக்கு சுத்தமாக இருந்தார். காந்தி கொஞ்சம் நெக்கல் பிடிச்சவர். ஒரு பாண்டாவை தேர்ந்தெடுத்தேன். நான் தங்கியிருந்த மாடி குடியிருப்பின் பின் பகுதியில் பசு தொழு இருந்தது. உணவு அருந்துவதற்கு முன்பு நான் காசியில் நீராட வேண்டாம், அதற்குரிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பாண்டாவிடம் கேட்டேன். நான் கங்கை நதியில் நீராடுவதற்கு உரிய சடங்குகளை அந்த பாண்டா செய்தார். ₹1 4 நாளுக்கு மேல் நான் தட்சணையாக கொடுக்க மாட்டேன் என்று பாண்டாவிடம் கூறினேன். பாண்டா ஒத்துக்கொண்டார். ஆனால் பாண்டா எந்த சடங்குகளையும் குறைத்து
கொள்ளவில்லை. காசி கோயிலுக்கு சென்ற போது உடைய நாற்றம் வீசும் பூக்கள் கிடைத்தன. நான் 2002 போய் பார்த்தேன். அதே நிலை தான். போய் காசிக்கு போய்ங்க, விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறேங்க, இப்படி கைக்குட்டியை வச்சுட்டு தான் போகணும் காசி. அவ்வளோ சந்து. ஜனவாபிங்கிறது அங்கே ஒரு அருவி கிணறு, அதுக்கு பேர். கிணற்றுக்கு சென்ற போது கடவுளை தேடினேன், காந்தி சொல்கிறார். ஆனால் அவர் எனக்கு கிடைக்கவில்லை, காந்தி தான் சொல்கிறார். அதனால் நான் நல்ல மனநிலையில் இல்லை. காந்தி கடவுளை பார்க்கணுன்னு மனநிலை. இந்த அருவி கிணறை சுற்றி அழுக்குகள் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த ஜனவாபிங்கிறது அது பேர். வடநாள். ஒரு பைசாவை கொடுத்தேன். பாண்டா பூசாரி கோமானது என்னை அவமானப்படுத்தினால் முதல்ல ஒரு பைசா கொடுத்தார். நீ நரகத்துக்கு நேராக செல்வாய் என்று சாபமிட்டார். இந்த நிகழ்வு என்னை பாதிக்கவில்லை. எனக்கு விதிப்படி என்ன நடக்குமோ அது நடக்கும். நீங்கள் இது போன்று கீழ்த்தரமாக பேச வேண்டாம். நீங்கள் விரும்பினால் இந்த பைசாவை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இது கூட உங்களுக்கு கிடைக்காது என்று குறிப்பிட்டேன். அதற்கு பாண்டா, காந்தியிடம் இந்த இடத்தை விட்டு வெளியேறு, உனது பைசாவை பற்றி நான் கவலையில்லை. என் மீது பாண்டாவின் தூற்றல் சரமாரியாக தொடர்ந்தது. நான் அந்த பைசாவை எடுத்துக்கொண்டு என் வழியில் சென்றேன். பிராமணர் ஒரு பைசாவை இழந்து விட்டார் என்று என்னை நானே மனதில் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன். ஆனால் பாண்டா ஒரு பைசாவை இழந்து விடுவாரா கேட்கிறார். மீண்டும் என்னை அழைத்தார். நான் உன் போன்றவன் அல்ல, பைசாவை இங்கே வைத்து விடு. நான் பைசாவை வாங்க மறுத்துவிட்டால் உனக்கு தீமைகள் நடக்கும். நான் அமைதியாக பைசாவை விட்டு அடித்துவிட்டு நிம்மதியாக விடைபெற்றேன். கோயில் தனக்கு நிகழ்ந்தவற்றை நிகழ்ந்தது தான் காந்தி சொன்னார். இவர் காந்தியை தப்பாக கோட் பண்ணுறார். நான் இப்படி இருக்கிறப்ப இதை நான் எழுதி வச்சேன் காந்தியை தேடி. நான் ஏன்னா காந்தியை படித்தப்ப இந்த பாண்டாவை பற்றி எழுதின நிலைக்கு வந்து 1 நாள் 2 நாள் தேடி இதை கண்டுபிடிச்சி எழுதினேன். அவன் பார்த்தா ஃப்ரண்ட்டில் இல்லை, இதை கண்டிச்சே ஒருத்தர் எழுதியிருக்கார். இது வச்ச இந்திய பேராசிரியர் சந்திரசூடன் பொதுவெளியில் அரசியல் மாதிரி பேசலாமா, இந்த மாதிரி காவியோட. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர்கள் இதான் உள்ளுக்கும் வெளியிலும் மார்க் ஆலண்டர் சொல்கிறார்ல, சமூக அந்த என்ன சமூகத்தில் என்ன நடக்குன்னா அவங்க விசாரணையை செய்யலை. சமூக விசாரணை செய்யாமல் தான் அந்த இடஒதுக்கீடு ஆணையை அரசாங்கத்துக்கு மட்டும் அப்பயே கிரீமி லேயரை வச்சு தான் கொடுத்தாங்க. ஏனென்றால் அப்பொழுதும் ஒரு நரசிம்மராவ் ஒரு யோசனை சொன்னார், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கலான்னு. அப்போ ஒரு நரசிம்மராவ் சொன்னார், அது ஏற்கலை சோஷியலைஸ். ஆனால் இந்த ஒரு பிரிவை சேர்த்துட்டாங்க. ஆனால் இப்பொழுது 10.1% 102வது அரசமைப்பு சட்டத்தில் வந்தப்ப அதே கொள்கையை கடைபிடிச்சாங்கன்னா இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உடனடியாக 50 முறை தள்ளி வச்சாங்கல்ல, இதை ஒரு முறையாக தள்ளி வச்சுருக்காங்கல்ல 10. உடனே இதுக்கு ஸ்டேவே கொடுக்காம 10.1% ரிசர்வேஷனை பார்ட்னர்களுக்கு பயன்படுத்துகிற அந்த உயர் ஜாதிகளுக்கு பயன்படுத்துகிற அந்த இடஒதுக்கீட்டை எடுத்துக்கிட்டாங்க. அதில் நான் பொருளாதாரத்தை பல முறையில் ஆய்வு செய்யணும். இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்க சப் கேட்டகரைசேஷன் தான். அதை நான் வந்து பார்க்குற பார்வையை வேறு. ஏனென்றால் இந்தியாவில் 56 விழுக்காடு மக்கள், 15 விழுக்காடு தேசிய வருவாயில் பங்கு என்னன்னா விவசாயத்துக்கு 15 விழுக்காடு தான். ஆனால் 56 விழுக்காடு மக்கள் அதுதான் செய்கிறாங்க. 56 விழுக்காடு மக்கள் தான் பாலை கறக்கிறாங்க. 56 விழுக்காடு மக்கள் தான் மீனை கறக்கிறாங்க, மீனை பிடிக்கிறாங்க. 56 விழுக்காடு மக்கள் தான் காய்கறி பழங்களை உற்பத்தி செய்கிறாங்க, கோதுமையை உற்பத்தி செய்கிறாங்க, ஆடு மாடுகளை கழுவுறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படியா கிருமி லேயர் பொருந்தும்? இவங்கலேருந்து அதில் இவங்க சொல்கிறாங்க, அந்த சத்ரஜித் சொல்கிறார் 5 பெஞ்ச் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க, த கோட்டா கேன் பி அவைல்டு பை பர்சன் வித் ஆனுவல் கிராஸ் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் 8 lakhs. இதை வந்த உடனே இந்த ஆணை வருது, தீர்ப்பு வருது, உடனே பேக்வர்ட் கிளாஸ்க்கு 8 lakhs வருது. அதாவது இவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சாதி திமிர் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆணவம் இவனுக்கு அது வரலும் பேக்வர்ட் கிளாஸ் எம்பிஸு இவங்கெல்லாம் போய் கேட்குறாங்க 8 லட்சம் உயர்த்துங்க.
இந்த ஆணை வந்த உடனே 8 lakhs கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள் சில பேர் டெல்லி பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க. சமயத்தில் ஒருத்தர் வந்து சந்தித்தார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த ஆணை பிறப்பித்த பிறகு 4-5 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. எதில்? ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில் முற்போக்கு சார். எந்த காரில் வராங்க தெரியுமா ஐயா? ஆடி காரில் வராங்க. ஆடி காருடைய விலை 1,80,00,000 மேலே. ஆடி காரில் வரவன் தான் 8 லட்சத்துக்கு வருமானத்துக்கு குறைவாக இருக்கானா? நான் கேட்குறேன். அதுவும் இல்லை, 5 acres of agriculture land, a house over 1,000 square feet, a plot over 100 yards, notified municipal area, or over 200 yards plot in non-notified municipal. நான் கேட்குறேன், இந்த முனிசிபல் சென்னைக்கு ஒட்டி இருக்க முனிசிபல் இருக்கு செங்கல்பட்டுக்கு இருக்கு. அங்கே இருக்கிற விலை எவ்வளோ தெரியுமா? அதே ராமநாதபுரத்தில் இருக்க முனிசிபாலிட்டிக்கும் நிலத்துக்கும் ஒரே விலையா? இருக்க முடியாது. 5 ஏக்கர் நிலம் ராமநாதபுரத்துக்கும் ஒன்று. அதனால தான் கலைஞர்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு கொண்டு வந்தார். நில சீர்திருத்தம் சொல்லப்பட்டப்ப 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. அது ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னால் என்னன்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தஞ்சாவூரில், திருச்சியில். அதே ராமநாதபுரத்தில் அது 45 ஏக்கர். சவுத் ஆர்காட்டில் 35 ஏக்கர் நில வளம் நீர் வளத்தை வச்சு இந்த ஸ்டாண்டர்டு அதை அளவுகோலை வைக்கிறாங்க. அப்படின்னா இந்த 5 ஏக்கர்னு சொல்கிறீங்களா, என்ன ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த தீர்ப்பில் அதுதான் சொல்கிறேன். மார்க் லேண்டர் சொல்கிறாருல, நீங்கள் உள்ளுக்கும் புறத்துக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர் இல்லை, உங்களுக்கு சமுதாய தெரியவே இல்லை, உள்ளே உட்காந்துக்கிட்டு சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த கேஆர் நாராயணன், இதை நான் முதலே சொன்னேன். கேஆர் நாராயணன் வந்து இந்த நீதிபதிகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்திருக்கார். அவர் குடியரசுத் தலைவராக 1998 இருந்தப்ப உச்ச நீதிமன்ற தேதி 28/11/1998 4 நீதிபதிகள் நியமிக்கும் ஒரு கோப்பை விட்டு போகும். கோப்பை போனோன்னு பார்க்குறாரு, அதில் ஒரு தலித் இல்லை, ஒரு ஓபிசி இல்லை. உடனே கோப்பிலே பதிவு பண்ணியிருக்காரு, தகுதி மிக்க தலித்து மற்றும் பழங்குடியினர் பலர் இருப்பினும் அவர்களுக்கு உரிய பங்களிக்காமல் இந்த நியமனத்தை மேற்கொள்வது நீதியற்ற செயலாகவும் நோட் பண்ணியிருக்காங்க. The eligible persons from SC and ST categories are available under their underrepresentation or non-representation would not be justifiable. நோட் எழுதுன அதுக்கு மட்டும் சும்மா இருக்காரா? பல கடுமையான கருத்துக்களை சொல்கிறார். அதே கோப்பில் இன்னொரு இடத்துல மக்கள் தொகையில் 25 விழுக்காடு அவர்கள் இருப்பணும் நலிந்த பிரிவினரான பழங்குடியினர், தலித்தினர் பிரிவினர், பெண்களுக்கும் சேர்த்து உரிய பங்கினை நீதித்துறையில் அளிக்க வேண்டும். அந்த நோட்டில் இந்த நோட்டு எப்படியோ பத்திரிகையில் வெளியே வந்துச்சு. பத்திரிகையில் வெளியே வந்தோன்னா நீதிபதிகள் கொதிச்சு போயிட்டாங்க. இவங்க மட்டும் எங்களுக்கு 2018 4 நீதிபதிகளை உட்காந்துக்கிட்டு எங்களை அரசு அழுத்தம் செய்யுதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க போகலாமா? அப்படின்னா இது வந்து ஒரு குடியரசுத் தலைவரே கோப்பில் வந்தது உண்மையா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்க போங்க. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பின்னால் வருது, கேட்டு தெரிஞ்சுருங்க. அது உண்மையா பொய்யா, இந்த சொற்கள்லாம் சரியா, கோப்பில் இருக்கா இல்லைன்னா கண்டம் போடுங்க. ஆகவே நம்ம வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை, எந்த இடஒதுக்கீடு தொடர்பான எந்த தீர்ப்பையும் நாம் புறக்கணிப்பு செய்வது தான் நாம் உண்மையான சமூக நீதியை கடைபிடிக்கிறோம். இதைதான் ஐயா ஆணிமுத்து வலியுறுத்தி வந்தார். ஆணிமுத்து எதுவுமே துல்லியமாக படிப்பார். நான் ஒரு புத்தகம் எழுதினேன், அவருடைய புத்தகத்தில் கட்டுரையில் தான் நீதியா நியாயமான நான் ஒரு அச்சகத்துக்கு கொடுத்துருந்தேன். அவங்க அச்சகத்தில் அந்த புத்தகத்தை திருத்தாமல் கொடுத்துட்டாங்க, பிழை திருத்தாமல். நான் பிழை திருத்தலாம்னு நினச்சி நான் வச்சுருந்தேன். இவர் ஐயா கிட்ட அணிந்துரை முதல்ல வாங்கிடலான்னு கொடுத்தேன். அணிந்துரை கொடுத்தாரு. ஆனால் அந்த 150 பக்கத்துக்கும் அச்சுப்படியை திருத்தி முழுமையாக கொடுத்தார். இதோட
இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு கொடுக்குறோம் தோழர், பொறுத்துங்க அப்படின்னு சொன்னார். என்னன்னு சொல்கிறேன், ஃபோனில் ஐயா எனக்கு வேணும் தோழர் கொஞ்சம் பொறுத்துங்க. பார்த்தால் ஒரு அச்சுப்பிழை, எழுத்துப்பிழை எல்லாத்தையும் திரித்து கொடுத்தார். இவர் தான் ஆணையம். இவர் தான், அதாவது அறிவின் ஒரு உச்சம். அவர் அவருடைய சில பேர் கருத்து வேறுபாடுகள், செயல்பாடுகள்லாம், மாறுபாடுகள்லாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். இருந்தால் தான் மனித வாழ்க்கை. டிசன்ட் இஸ் ஃபண்டமெண்டல் திங் ஆஃப் டெமோக்ரஸி. நான் உங்கள் கருத்திலேருந்து வேறுபடலாம், நீங்கள் என் கருத்திலே வேறுபடலாம். ஆனால் ஆணிமுத்து ஐயா அளித்த பங்கு, அதுவும் பெரியாரியலுக்கு அளித்த பங்கு, மானுட விடுதலைக்கு அளித்த பங்கு, அவர் எழுதிய நூல்களில் அவர் கூறிய கருத்துகள் ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தை அமைப்பதற்கு ஒரு களம் அமைத்தார் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.